ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 2-3 நாளாக வீடியோஸ் போட கிடைக்கல. என்னென்னு சொன்னால் வீடியோ இல்லை, இதுதான் பிரச்சனை. மற்றபடி ஒன்றுமே இல்லை. வீடியோஸ் எடுக்கவும் இல்லை, போடவும் இல்லை. இதுதான் நடந்த விஷயம். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நான் வவுனியாவிலேருந்து கேபிட்டிகோலாவை போயிருந்தேன். அந்த போகிற ரோடுகள் எப்படி இருக்குது, அந்த இடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வவுனியாவிலேருந்து கேபிட்டிகோலா போகிற ரோட் ஃபுல்லாக சூப்பரான ரோட், ஒரு பிரச்சனையுமே இல்லை. உண்மையாக சொல்ல போனால் அந்த ரோட்டில் வாகனங்களே சரியான குறைவு, வாகனங்கள் வாரதும் இல்லை, டிராஃபிக்கும் இருக்கவும் மாட்டாங்க. டிரைவிங் பழகிறவங்களுக்கு இந்த ரோட் ரொம்பவுமே நல்ல ரோட்டா இருக்கும். நீங்க யாரும் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டு புது ரோட்ல ஓடைக்குள்ள எந்த ரோட்ல ஓடினா உங்களுக்கு சேஃபா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வவுனியா டு ட்ரிங்க் ரோட் ரொம்பவுமே சூட்டபிளா இருக்கும். என்னன்னு சொல்றேன்டா, அந்த ரோட்ல சரியான வாகனங்களும் குறைவு, டிராஃபிக்கும் இருக்கவே மாட்டாங்க, சரியான குறைவா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரோட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேயா இருக்கும். நாங்க வவுனியால இருந்து கேபிட்டிகோலாவை போகிற ரோட்டில் ரொம்பவுமே அழகான வியூக்கள் இருந்துச்சு. நிறைய மரங்கள் இருக்குது, காட்டு துண்டுகள் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அங்கே பயங்கர யானைகள் இருக்குது. நைட் டைமில் போகிறத தவிர்த்து கொள்ளுங்க. நாங்கள் கடைசியாக கேபிட்டிகோலாவுக்கு வந்துட்டோம். கேபிட்டிகோலாவை கடைசியில் இருக்க ஒரு குளம் ஒன்று இருக்குது பாருங்கள், வடிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.